பள்ளம் மேடாக காட்சியளிக்கும் சென்னை தரமணி சாலை சிறிது நேரம் மழை பெய்தாலே தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகளை சிரமப்படுத்துகிறது. அந்த மோசமான சாலையை சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் இந்த சிதிலமடைந்த சாலை சென்னை தரமணி பெருங்குடி சந்திப்பு சாலை. பல ஐடி நிறுவனங்களும் அரசு கல்லூரிகளும் செயல்பட்டு வரும் இந்த சாலையில் சில நிமிடங்கள் மழை பெய்தாலே தண்ணீர் தேங்கி போக்குவரத்து ஸ்தம்பிக்கிறது. இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இது கொஞ்சம் அரசாங்கம் இது கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பப்ளிக் வந்து நிறைய இந்த இடத்துல ஸ்கூலு அந்த ஐடி நிறுவனங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால பப்ளிக் ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. வரக்கூடிய மழைக்காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசாங்கத்தை கொஞ்சம் நேரடியாக கவனம் எடுத்து கொஞ்சம் சீர்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு காரணத்திற்காக தரமணி சாலை அடிக்கடி தோண்டப்பட்டு செப்பனிடப்படுவதாகவும் இதனால் பள்ளம் மேடாக அந்த சாலை மாறிவிட்டதாகவும் மக்கள் கூறுகின்றனர். மோசமடைந்துள்ள இந்த சாலையில் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விழுந்தெழும் நிலை உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ரோடு பள்ளம் பூரா பள்ளம் எல்லாம் உயிர்ந்து வருது. காலையில் கூட ஒரு ஆயா உயிர்ந்துது உயிர்ந்து வர்றாங்க. எல்லாம் அப்பப்போ உயிர்ந்து வர்றாங்க. வண்டிக்காரங்க கூட நேற்று கூட உயிர்ந்து வரணும். மழை பயங்கர மழை பெய்யுது. தண்ணிலாம் நிறைய நிற்குது. ரோடு ஃபுல்லாக தண்ணிகள்லாம் போட்டு அங்கங்கே டிராஃபிக் சாமி இந்த வண்டி இப்படி போக முடியல, இந்த வண்டி இப்படி போக முடியல. தரமணி பெருங்குடி சந்திப்பு சாலை எந்த நேரத்திலும் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுகின்றது. தேங்கிய மழைநீர் வெளியேறுவதற்கு வடிகால் வசதி இல்லாததும் பள்ளமேடாக சாலை இருப்பதுமே இதற்கு காரணம். இந்த சாலையில் இயக்கப்படும் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி அதற்காக செலவு செய்ய வேண்டியுள்ளதாக வாகன ஓட்டிகள் வேதனைப்படுகின்றனர். ரோடு போட்டாலும் உடனே நோண்டி போட்டுடுறாங்க. இப்போதான் ரோடு போட்டாங்க அந்த சைடு, உடனே நோண்டி போட்டு நாசமாக இருக்கிறதுனால ஓவர் டிராஃபிக் ஆகுது இந்த ஏரியாவில். காலையிலையும் சரி, காலையில் பகல் மணி 12 மணிக்கு கூட காலையில் 8 மணிக்கு டிராஃபிக் ஆகிற மாதிரி ஆகுது இந்த இடத்துல. ஒன்று இதனால் வண்டி தான் பாழாக போகுது எங்களுக்கு. மழை டைமில் ரொம்ப ஓவர். லைட்டாக மழை பெஞ்சால் கூட போதும். இப்போ லைட்டாக தூரிச்சுன்னா சரியாக போச்சு. 1 மணி நேரம் ஆவதில் கடக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பள்ளமேடு ஓவர் ஜாஸ்தி. அதிகமான பள்ளமேடு இந்த இடத்துல தான், இந்த சிக்னலில் தான் இருக்குது. சென்னையில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த பெருமழைக்கு அதிக பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் தரமணியும் ஒன்று. இதை கருத்தில் கொண்டு மழைநீர் வெளியேற்றுவதற்கான வடிகால் வசதியை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பல வருடங்களாக மோசமான நிலையில் உள்ள தரமணி பெருங்குடி சாலையை தண்ணீர் தேங்காதவாறு உடனே சீரமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கை. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் கார்த்திக்.